வாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது எதை கொண்டு வந்து வச்சாலும் ஐயா வாங்கிக்கிட்டு காசை கொடுப்பாரு. வாங்க, தயங்காம வாங்க. ஏமா குடத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போமா. ஏமா பையன் எடுத்துட்டு போறாமா, வாமா வந்து வாங்கிட்டு போ. ஐயா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பட்டுப்புடவை வச்சுட்டு 500 ரூபாய் தர முடியுமா? பட்டு சேலைக்கு 500 ரூபாய் வர்றது கஷ்டம். நீ கட்டி இருக்கிற புடவையாவுக்கு 1000 ரூபாய் தர. உள்ள வரியா? நீ யோசிக்கிறத பார்த்தா ஓகேவா? அட பாவி, கஷ்டத்துக்கு பணம் கேட்டா இப்படி நடந்துக்கிட்டே நல்லா இருப்பே. நீயே தானமா என்ன தேடி வந்த? பணம் உனக்கு தான் தேவை, யோசனை பண்ணிக்க. அண்ணே, ஆறுசாமி கோவமா வந்துகிட்டு இருக்கான். வரட்டும்டா, இவனை விட பெரிய பெரிய ரவுடி எல்லாம் நான் பாத்திருக்கேன். அவனுக்கு தில் இருந்தா என் பக்கத்துல வந்து நிக்கட்டும். அப்புறமா யோசனை பண்ணிக்க. கேஷ் ரெடி. ஆறுசாமி உங்க பக்கத்துல வந்துட்டான். பக்கத்துல நின்னா பஸ் ஸ்டாண்ட்ல கூட எத்தனையோ பேர் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு பார்க்க சொல்லு. தாயா பிள்ளையா பழகினா எல்லாரும் தோல் மேலதான் கை போடுவாங்க. இப்ப பாரு, நான் கூட அவர் தோல் மேல கை போட போறேன். பாரு, அப்படி போடுவேன் பாரு. என்ன மச்சான், அக்கா எப்படி இருக்கு? நான் உனக்கு மாப்பிள்ளையா? வாமா, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். அண்ணே, உங்க கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம் ஆயிடுச்சு. அது ஒண்ணு இல்லடா, லட்சுமி எனக்கு சொந்தமாக போறாள்ல, அத வச்சுதான் அவனை சும்மா விட்டேன். இல்ல ஓம் தனுஷாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் ஜோதிகாய நமஹ, ஓம் விஷ்ணுவாய நமஹ, ஓம் துஷாய நமஹ. ஏய் யானை, மந்திர சொல்றதை நிறுத்திட்டு மாப்பிள்ளை தாலி கட்டி சொல்லு. அக்கா என்னடா? சி போயிட்டு வா போ. மாப்பிள்ளை போயிட்டாரு. டேய் சீக்கிரம் வாடா. அக்கா ஐயோ போகக்கூடாது போகக்கூடாது. ஐயோ இப்ப மாப்பிள்ளை போயிட்டு என்ன பண்ணுவ? நான் தான் இருக்கல்ல. நீதான் எருமை மாடு மாதிரி இருக்கியே, குட்டி பண்ண எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? எனக்கு சின்ன பொண்ணு வேண்டாம், நீ தான். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பியா? அப்பதானே உன்னை கல்யாணம் பண்ணிப்ப. டேய், கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. கெட்டி மேல. யோ ஐயரே, மந்திரம் சொல்லியா? ஓம் ரஜினிகாந்தாய நமஹ, ஓம் ஸ்ரேயாய ஏய் நமஹ, ஏறுடா, ஓம் நிறுத்து சோனியாய நிறுத்து. சிவாலாய ஏய் நமஹ. யானை, நம்ம கல்யாண விளையாட்டுல மாப்பிள்ளை கண்ணை மூடிட்டு தானே பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவா, மறந்துட்டியா? நம்ம ரூல்ஸ் கண்ணை நானே மூடிக்கிறேன். தாலியை கட்டிக்கலாம். வாங்கிக்கோ, கட்டிங்க. ஓம் நயன்தாராய நமஹ, ஓம் ஸ்நேகாய பொண்ணுங்களுக்கு நமஹ, கோன் ஐஸ் கொடு, பசங்களுக்கு பால் ஐஸ் கொடு. ரம்பாய நமஹ, ஓம் நௌந்தீபாய நமஹ, ஓம் ஷீலாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் சுஷ்மிதா சென்னாய நமஹ, ஓம் சந்தியா தாலி நமஹ, ஓம் கட்டிட்ட, உமா லட்சுமி சென்னாய எனக்கு நமஹ. பொண்டாட்டி ஆயிட்டா. அது குரங்கு இல்ல, உன் பொண்டாட்டி. லட்சுமி உன்ன சீக்கிரம் பண்ணு. இருக்குது ஒரிஜினல் தக்க நான் எடுத்துட்டு வாடா. இட்லி கேட்டாலும் இல்லன்றா, என்னதான் இருக்கு? ஹோட்டலுக்கு வந்து கூடாதீங்க. ஆமா, நீ தான் சொன்னீங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். கேட்டா எது கேட்டாலும் அவன் இல்ல சொல்ல மாட்டானே. தண்ணி கூட வைக்க மாட்டானே. என்ன இருக்கு? என்ன வேணும்? ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வாயா. இல்ல. பூரி எடுத்துட்டு வா. இல்ல. பொங்கல் எடுத்துட்டு வா. இல்ல. பெசரட்டு இல்ல. சரி, தோசை எடுத்துட்டு வா. இல்ல. வேற என்னதான் இருக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? சிரிக்கிறீங்க நீங்க? என்ன இருக்கு நீ சொல்ல மாட்டியா? என்ன வேணுமோ கேளுங்க. என்ன வச்சிருக்கன்னு உனக்கு தானே தெரியும். என்ன வேணும்னு கேட்டா என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? கேட்கறத தருவியா? என்ன வேணும்? கோழி இருக்கா? இல்ல. கொக்கு இருக்கா? இல்ல. முயல் இருக்கா? இல்ல. காணம் இருக்கா? கிடைக்காது. பெரிய ஆட்டுக்கறி இருக்காது. ஆட்டுக்கறி இல்ல. நானே நொந்து நூலாய் வந்திருக்கிறேன். ஏன்டா இப்படி தாளே இருக்கிறேன்? அதோ சாப்பிடுறாங்க, அத போய் எடுத்துட்டு வா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உன் முகர கட்டிக்கு முன்னாடி வர சொல்லுமா? இதானே? இது அவருக்கு வேணுமா? கொஞ்சம் கொடுங்க. இல்லையா கேக்குறேன், செருப்பால் அடிப்பேன். செருப்பா ஷூவா அவரே அடிங்க. கரெக்டா சொன்னடா. உன் ஹோட்டலுக்கு வந்த பாரு, என்ன செருப்பால தாண்டா அடிக்கணும். எதை கேட்டாலும் இல்லங்கிற. என்ன இருக்குன்னு கேட்டா என்ன வேணுங்கிற. எல்லா உதவியும் தின்னுகிட்டு இருக்கு, என்ன மட்டும் என்ன பண்ணி போடுற? நாசமா போக, எல்லாம் என் தலை எழுத்துற. என் கண்ணுக்குட்டி, என் செல்ல குட்டி, என் முட்டை குட்டி, என் முட்டை கண்ணா, என் அம்மு குட்டி, என்னமா இருக்கு? என்ன வேணும்? இந்த ஆமை எங்க வச்சிருக்கல, உன் ஓட்டுற சீக்கிரத்துல போட்டு. எவ்வளவு நிறைய பஸ்ஸுக்கு நிக்கிறது? இவன் எங்க இங்க? ஏ சார்,
இங்க பெரம்பூர் பஸ் எப்ப சார் வரும்? ஆவடி பஸ்ஸுக்கு முன்னாடி வரும். ஆஹா. சரி, ஆவடி பஸ் எப்ப சார் வரும்? பெரம்பூர் பஸ்ஸுக்கு அப்புறம் வரும். ஓஹோ, இந்த பெரம்பூர் பஸ்ஸுக்கும் ஆவடி பஸ்ஸுக்கும் நடுவுல ஏதாவது பஸ் இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவுல கீழ்பாக்கம் போற பஸ் இருக்கு. கீழ்பாக்கமா? மென்டல் ஹாஸ்பிட்டல். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க போற இடத்தை யார் சார் கேட்டது? பெரம்பூருக்கு போறதுக்கு நான் எதுல ஏறணும்னு கேட்டேன் சார். எதுல போகணுமோ அதுலதான் ஏறணும். உட்காரு, செருப்பு பிய போது பாரு. அது இல்ல சார் நான் கேட்டது. எந்த பஸ்ல ஏறுனா நான் பெரம்பூருக்கு போய் சேர முடியும்னு கேட்டேன். எந்த பஸ்லயும் ஏறலன்னா போக முடியாது. ஐயோ, உன்னையவே எங்க உட்கார வச்சது? அந்த பஸ் எங்கயா போகுது? எது அந்த 228? அதே ட்ரிபிள் தான். காலியா இருக்கே. ஆமா, காலியா தான் இருக்கு. ஓடி போய் ஏறாங்களே. ஆமா, ஓடி போயிடுறாங்க. அதே நீங்க கேட்ட இடத்துக்கு தான் போகுது. மைக்கு பிறந்தவனே. ஓ சார், எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்றீங்க சார். பொறப்பே சார், நீங்க வெளியில வரணும்னா எப்படி சார் வருவீங்க? கதவை திறந்துகிட்டு தான். கதவு திறந்துகிட்டு தானா? கதவு முதல்ல திறக்குமா இல்ல நீங்க முதல்ல வருவீங்களா? முதல்ல கதவு திறந்திருக்கோம், அப்புறம் நான் வருவேன். ஓஹோ, அப்ப கதவு முடிந்தா வெளில வர முடியாதுல்ல? ஓடி இருந்தா வர முடியாதுல, முண்டோம். ஓஹோ, அறிவாளி சார், நீங்க வெளியில வாங்க ப்ளீஸ். என்ன படுத்துறானே. என்ன கிளம்பலையா நீ? நான் பெரம்பூர் போற ஐடியா இல்ல சார். உங்கள மாதிரி அதி புத்திசாலியை மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடலாம்னு இருக்கேன். மென்டல் ஹாஸ்பிட்டலா? என்ன சொல்ற? அரை மென்டலா இருக்கிற பொண்ணு பாட்டு போறேன். ஏண்டா பொண்ணு பாட்டு போறேன்? என்ன கடைசி பசி நடுவு விட்டு உயிர் எடுத்துறானே. அண்ணா நகர் பஸ் எப்பங்க வரும்? கோயம்பேடு பஸ் போனதுக்கு அப்புறம் வரும். கோயம்பேடு பஸ் எப்ப வரும்? போட்டில போற இருக்காது இருக்காது. வாங்க வாங்க. என்னாச்சு காலுக்கு? காலு சுருக்கிக்கிச்சு டாக்டர். இங்க வைங்க. நீங்களே தூக்கி வைங்க. நானே தூக்குறேன். ஐயோ, அப்பா 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 அப்பா. சுளுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. இங்கயா? இல்ல. இங்கயா? அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல குறைஞ்சது டாக்டர். இருங்க. தம்பி, இவர் யூரின் புடி. கால் சுளுக்கு எதுக்கு யூரின் ஏன் பிடிக்கிறீங்க? பிடிக்க கூடாதா? நான் டாக்டர், நீ டாக்டர். பரவாயில்ல விடு. கால் ஒண்ணுது, யூரின் எதை ஒண்ணுது. வேணாலும் பிடிச்சுக்கங்க. எனக்கு என்ன? எப்படி சுளுக்கு பிடிச்சது? சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு இடத்துக்கு போனேன்னா கால் ஸ்கிட் ஆகி மழுக்குற சுளுக்கு மனுஷன சவுண்ட் பிடிச்சு. நல்லா கேட்டுதா? கேட்டுச்சே. அப்படி கேட்க கூடாதே. ஏன்? சரி பரவாயில்ல. இங்கயா? இல்ல. இங்கயா? ஐயோ, அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல. குறைஞ்சிரும். அது- ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? இப்ப பாரு. எதுக்கு டாக்டர் துணையில கட்டுறீங்க? சொல்றேன் இரு. கரெக்டா சொல்றேன். ஆ. இதுதான் பார்டர். பாடுறா. என்ன இப்படி பிரிக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் பாடுற மாதிரி. இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடு. சூசாமா காமாயி. சூசாமா காமாயியா? என்ன பேரு இது? இல்ல, சூசாமா சுளுக்கு சரியாக மருந்து. ஓ. காமாயி காலை மத்தியானம் இரவு. ஆ. நான் எழுதிருக்கிற மருந்த தடவு. மாத்திரைய முழுங்கு. ஆ. கம்ப்ளீட்டா கால் ஒரு வழி ஆயிடும். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். வேற ஏதாவது பத்தி இருக்கணுமா? பத்தியமா இதுக்கு எதுக்கு? கால்ல தான் அடிபட்டிருக்கு. ஆ. மட்டன் மட்டும் வேண்டாம். ஏன்? மட்டன் வேண்டாம், ஆடு பாவம். ஆடு. அப்புறம் சிக்கனும் வேண்டாம், பறவை காய்ச்சல் வந்துரும். ஆ. சிக்கன் வேண்டாம், ஆ. சாப்பிடாத. சரி டாக்டர். ம். மீன் சாப்பிடல? மீன் வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதையும் விட்டுரு. ஓகே. நான் வச்சே சாப்பிடாத. தேங்க்ஸ். ஆ. காய்கறி? காய்கறி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு வேண்டாம், வாயு. ஆ. கத்திரிக்காய் வேண்டாம், அரைக்கும். ஆ. வெண்டைக்காயை தொட்டனா வளவளான்னு இருக்கும். ஆ. எல்லாரும் சொல்ற மாதிரி ஆ. சொரக்காயும் பூசணிக்காயும் தண்ணி பண்டம். ஆ. கால்ல அப்படியே இறங்கிடும். சாப்பிடாத என்ன? சரி. சொன்னதை கீரையா மறந்துடாத. சாப்பிடலாமா? கீரை கால்ல தான் அடிபட்டிருக்கு. கீரைக்கு அதுக்கு என்ன அதான் சம்பந்தம் இருக்கு? கேட்டேன். தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடு. ஒரு நிமிஷம் இரு. முருங்கீரை வேண்டாம். ஏன்? உனக்கு ஏதாவது மூடு வந்து கேடா கூடமா பண்ணிட்டேன்னா உன் முட்டி வீக் ஆயிடும். வேண்டாம். ஆ. சொல்றது கேளு. ஆ. சாப்பிட மாட்டல? சாப்பிட்டா? கால் ஒன்னோடது. ஐயோ, சாப்பிடாத. சாப்பிட வேண்டாம். ஆ. கொஞ்சோண்டு பால் பிரெட்டாவது சாப்பிடலாமா? பால் பிரெட் சாப்பிடுறதுல என்ன இருக்கு? ஆ. சாப்பிடலாம். ஆனா பண்ணு வேண்டாம். ஏன்? டாய்லெட் வராது. ஏன் டாய்லெட் வராது? கப்புன்னு அடைச்சிரும். அடைச்சிரும். வேண்டாம். ஆ. அப்புறம் மூளை வந்துரும். ஆ. பாலும் வேண்டாம், கொழுப்பு. ஆ. சாப்பிடாத. ஆ. சாப்பிடாத. ஆமா ம். டாக்டர் சார், இந்த பச்சை தண்ணியாவது குடிக்கலாமா? தண்ணி தாராளமா தண்ணி குடிக்கலாம். ஆ. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே. ஆ. தாராளமா குடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், ஆ. காயம் ஆறுனதுக்கு அப்புறம் குடி. காயமா? ம். யாரு காயம்? ராஜகோபால், இவரை உள்ள கூட்டிட்டு போய் பார்டருக்கு கீழே டோட்டலா எடுத்துரு. டேய் டாக்டர், இங்க வா. ஆ. காலு சுளுக்குன்னு வந்தா பார்டர் கட்டி அதை வெட்டி எடு நான் சொல்றேன். எவன்டா உனக்கு அம்மாட்ட கொடுத்தது? எவன்டா உனக்கு சீட்டு கொடுத்தா? செருப்பு அடிக்க. அடிக்காதீங்க, மூஞ்சி வீங்கிடுச்சு. இதுக்கு மேலையுமா? ஆ. இங்கயா? ஆஹா. இங்கயா? இல்லங்க. இங்கயா? இல்ல. இப்ப வீங்க வைக்கட்டுமா? ஐயோ, அடிக்காதீங்க. வயிற்று பழப்புக்காக அண்ணியன் மாதிரி பல கெட்டப்ல வந்துகிட்டு இருக்கேன். இந்த டாக்டர் ஊருக்கு போனதுனால கம்பவுண்டர் காலை பிடிச்சு உள்ள வந்தாங்க. ஐ, ஐ, என்னங்க? உன்ன மாதிரி ஒரு ஆந்தைய இவ்வளவு நாளா அப்படியா? நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஒரு சவால் விடுறேன் நானு. ஆஹா. வா. ஆ. டேய் மடையா, இது கிராமம் இல்லடா, பட்டணம். இங்கெல்லாம் ஸ்டைலா இருக்கணும். ஓஹோ. இங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட நம்மள குனிய வச்சு கும்பிடுவானுங்க. அப்பப்ப இங்கிலீஷ்ல பேசணும். யாராவது நமக்கு உதவி பண்ணா சாரி சார்னு கைய கொடுக்கணும். நம்ம மோசம் பண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். சிஎம் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேயா, வேலை முடிஞ்சிருச்சு.
ஆ, ஆ, நம்ம பையனை அனுப்பி வைக்கிறேன். 2 கோடி ரூபாய் கோடி பையில போட்டு அனுப்பி வை. போன்ல ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு கார்டுல எழுதி போஸ்ட் பண்ண போறோம். ஆமா ஆமா ஆமா. அதே ஐயா, நீ பொறுமையா பண்ணிக்க. ஆமா ஐயா, ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. ஓ ஓஹோ, பாப்பா ஒண்ணு இல்லடா, இது எங்க அண்ணே, நடந்து போறவங்கல இருந்து கார்ல போறவங்க வரைக்கும் இறங்கி வணக்கம் சொல்றாங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கணும். உண்மைதான்டா. சரிடா, சரி சரி சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல வேலையை முடி, அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணி பேசு. ஆமா, ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கடா, அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா எப்படி பதில் சொல்றது? அண்ணா, கமிஷனர் வந்து உங்களை பார்க்க காலையில இருந்து கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கால் தான் கிடைக்குதா? கெடுக்கட்டும். ஏற்கனவே ஒரு தடவை மதுரையில இருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இப்ப மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்கு வேணுங்கிறான். இதே பழப்பா போச்சு அவனுக்கு. நேத்தெல்லாம் உங்களை பார்க்க முடியல, எங்க போயிருந்தீங்க? என்ன கேள்வி இது? கத்திப்பாரா ஜங்ஷன் கிட்ட 4 வழி பாதை அமைக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா உனக்கு? எதுக்காக? சொல்ற நல்லா கேட்டுக்க. இப்போ பிர்லா டெம்பிள் போறதுக்கு, ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு, சார்மினார்ல இருந்து போறதுக்கு, என் வீட்ல இருந்து போறதுக்கு, இந்த 4 இடத்துக்கும் தனித்தனியா ஃப்ளைஓவர்ஸ் கட்டிட்டு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும். அதனாலதான் இந்த கோயம்புத்தூர்லயும் 4 வழி பாதை அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ. யோ, யார் கார்ல கை வைக்கிற? நம்ம கார் இல்லடா, 20-30 கார் வச்சிருந்தா இதான் பிரச்சனையே. ஆமா ஆமா. எந்த காரை எகிரி போடணும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 4 வழியும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான் சார். கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல கோயம்புத்தூர்ல பீச்சா? கோயம்புத்தூர்ல பீச் இல்ல நேரம் சொல்லுதே உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க சிட்டி பீப்பிள். எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீச். எஸ் எஸ். பீச்ல நம்மளுக்கு என்ன வேலை? பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல? ஆமா. ஹார்பர் பக்கத்துல கண்ணம்மாபேட்டை இருக்கு. ஆமா. கண்ணம்மாபேட்டையில தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. கண்ணம்மா வீட்டு பக்கத்துலயா? 9th ராக்கு தான் இருக்கல்ல? எந்த அட்ரஸ்? இத புடிங்க. அட்ரஸ் கொடுத்த போயிட்டு திருப்பி கொடுத்துடலாம் சார். யார் வீட்டுக்கு போறீங்க? லட்சுமி வீட்டுக்கு. லட்சுமியா? நம்ம லட்சுமி எனக்கு நல்லா தெரியுமே. வெரி சாரி சார். சிட்டி பீப்பிள், சிட்டி பீப்பிள். வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் லட்சுமி வீட்டுக்கு போவோம். எப்படி அது? முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். அந்த மூட்டையில அப்படி என்னதாங்க இருக்கு? அது உனக்கு எதுக்குடா? அது உனக்கு எதுக்குடா? உனக்கு எதுக்குடா அது? அவங்க சிட்டி பீப்பிள், சாப்பாடு வச்சிருப்பாங்க, துணிமணி வச்சிருப்பாங்க. உனக்கு எதுக்குடா வந்துச்சு? நீங்க வாங்க வாங்க. மூட்டை சரியான வெயிட்டா இருக்குடா. ஏன் பரமு, இன்னையோட 1 வாரம் ஆச்சு. பாக்கெட்ல இருந்த பணத்தெல்லாம் ஐஸ்கிரீமாவே தின்னு திக்கிறேன். இது வரைக்கும் லட்சுமியை கண்ணுல காட்டல. இது எப்படி? அம்மா, லட்சுமி சொன்னா போருமா? அட்ரஸ் வேணாமா? இத புடிங்க. அட்ரஸ் அட்ரஸ் கண்ணாடி போட்ட கபோர்ட் எல்லாம் ஏத்த அட்ரஸ் கேக்குற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்களா? வாங்க அப்படியே திருப்பி போதும் கொடுத்தியா? போதும் போதும் புடி. அந்த கிளிஜோசியக்கார கிட்ட போலாமா? கிளி ஜோசியமா? ஆமா, சாதாரண வேலையா இருந்தாலும் சரி, சாமானியமான வேலையா இருந்தாலும் சரி, அவன் சொன்னா நடக்கும். வா பாப்போம். வாமா, ரம்பா வெளிய வந்து எடு செம்பா. சிம்ரன் மாதிரி இடுப்பாட்டி துடிப்பா ஒரு சீட்டை எடு கூட. அஜித்தும் ஷாலினியும் காதலிச்சு கட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜோதிகாவும் சூர்யாவும் கட்டிக்க போறாங்க. அதே மாதிரி நீயும் லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த மூஞ்ச நம்ம பார்த்த மாதிரி எஸ் இருக்கு. மூடிட்டு சும்மா இரு, இல்லனா எஸ் புண்ணாயிடும். அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா? ஏன் அவசரப்படுற? விவரமா சொல்றேன் கேட்டுக்க. ராணிப்பேட்டையில 6வது தெருவுல சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட்டு, தென்னை மரம்லாம் நிறைய இருக்கும். அந்த தென்னை மரத்துல ஏறி பார்த்தன்னா ரைட் சைடுல லட்சுமியோட வீடு தெளிவா போறோம். மேட்டர் க்ளோஸ் பண்ணுங்க. லட்சுமியோட அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, அவருக்கு காசு கொடுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? கிளிக்கு 200, எனக்கு 200, 400 ரூபா கொடு. 400 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. 400 ரூபா இருக்குல்ல? ஐயோ, என் மூட்டை, என் மூட்டை. இந்தாயா. அப்பா. என்னையா தூக்கி பாக்குற? வெயிட்ட வச்சா குறைதா இல்லையான்னு சொல்லிடுவேன். தெரிஞ்சுட்டாலும். என்னது? வாங்க லட்சுமி வீட்டுக்கு போவோம். போலாம். எந்திரிங்க. 6வது தெரு, 6வது தெரு. சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட்டு. ஜோசியக்கார சொன்ன மாதிரி தென்னை மரம் கூட இருக்கு. கிளி ஜோசியக்கார சொன்ன மாதிரி கரெக்டா இருக்குடா. சரி சரி, யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீ மரத்து மேல ஏறி பாரு. யார் பார்த்தா நமக்கு என்ன பயம்? நம்ம என்ன தேங்காய் பறிக்கவா வந்தோம்? அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கோம். இந்த மரத்து மேல ஏறி பார்த்தா லட்சுமி வீடு தெரிய போகுது. ஐயா, நம்மள விட வேகமா இருக்கானே. ஏடா ஏதா தெரிஞ்சுதா? தெரியுது, ஸ்டுடியோ தெரியுது. நயன்தாராவும் சிம்புவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்க பத்தி பேசாதடா மூதேவி. லட்சுமி வீடு தெரியுதா பாரு. அந்த பக்கத்துல பாரு. தெரியுது. நல்லா தெரியுதா? என்ன தெரியுது? கண்ணம்மாபேட்டை. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல தேங்காய் மரத்துல ஏறி திடுவே. கீழ இருந்து சீக்கிரம்.
மூதேவி போன வாரம் நாங்க ஊர்ல இல்லாதப்ப நீங்க தான் வந்து தேங்காய் திருடுனீங்களா? தேங்காய் எங்களுக்கு எதுக்குயா? எதுக்கு மரத்துல ஏற வச்ச லட்சுமிக்கு ஏலே என்ன சொல்லுத? லட்சுமி மரத்து மேல இருக்காளா? இல்லையா, கோயம்புத்தூர் பக்கத்துல பீச் இருக்குல்ல, இருக்கு. பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல, இருக்கு. அந்த ஹார்பர் பக்கத்துல தான் என் லட்சுமி வீடே இருக்கு. ஏலே நீ திருநெல்வேலிக்காரனுக்கு அல்வா கொடுக்க நினைக்கிறியா? ஏ கோயம்புத்தூர்ல ஏதுல பீச்சு? எங்களை கேட்டா எங்களுக்கு தெரியும் அந்த ஜோசியக்காரனை கேளு எல்லாம் அறிவிக்க பாத்தீங்களா? உங்களை இப்படி விட மாட்டேன். உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் பாரு. போடுங்களே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க தேங்காய் மரத்துல ஏறி தேங்காய் பறிப்ப? இரு. ஏய், நில்லுடா. டேய் மண்ட, அதான்டா அசெம்பிளி. எது அங்கதான்டா எம்எல்ஏக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்களே. அதான் இது ஏர்போர்ட். வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க இங்கதான் வந்து இறங்குவாங்க. அதான்டா வள்ளுவர் கோட்டம், திருக்குறள் எழுந்தாரு, அவர் கட்டின கோயில். பல்லவன் பஸ்ல கூட ஒரு போட்டோ இருக்குமே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் நிறைய சினிமால பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் மண்ட, காலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கால் கடுக்க நிக்கிறோம், ஒரு பஸ் கூட காணுமே. நம்ம ஊரே பெட்டர்னே. தலங்க 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 இருப்ப மாதிரி மீசி வச்சுட்டு பிரேக்ல வண்டி எடுத்து எங்கயா போற? தேவையில்லாம பேசாத, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? நோ பார்க்கிங் கிட்ட நின்னுகிட்டு என்னைய பண்றீங்க? இது பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? இல்ல இது நோ பார்க்கிங். இங்க பஸ், ஆடு, மாடு உங்கள மாதிரி மனுஷங்க யாரும் நிக்க கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு தாங்க நாங்க அசெம்பிளிய பார்த்தோம். என்ன அசெம்பிளிய பாத்தீங்க? என்ன தைரியம்டா உங்களுக்கு? பட்ட பகல்ல நோ பார்க்கிங்ல நின்னுகிட்டு அசெம்பிளிய பாக்குறீங்களா? வேற என்ன பாத்தீங்க? ஏர்போர்ட்ட பார்த்தோம். அப்புறம் வல்லூர் கோட்டம் பார்த்தோம். வள்ளுவர் சாமி. அசெம்பிளி, ஏர்போர்ட், வள்ளுவர் கோட்டம். ஒண்ணுத்துக்கு 500னா மூணுத்துக்கு 1500. நோ பார்க்கிங் கிட்ட நின்னதுக்கு 1000. மொத்தம் 2500 ரூபாய் கட்டுங்க. சும்மா ரோட்ல நின்னு பார்த்ததுக்கு 2500 ரூபாய் கட்டணுமா? ஏன் சினிமா பார்க்க பணம் செலவு பண்ணல? எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு செலவு பண்ணல? அப்படிதான் இதுவும் கட்டுங்க. இவர் எங்கேயோ பார்த்தா பாருங்க. சும்மாறா. அப்புறம் அவரை பார்த்ததுக்கு வேற தனியா ஃபைன் போட போறாரு. இந்த நேரத்துல அந்த பரமு சார் தான் எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன என்ன பிரச்சனைங்க? வணக்கம் சார். வந்துட்டாரு இந்த ஊர்ல எல்லாத்தையும் சும்மாவே பார்த்துட்டு பணம் கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்றாங்க சார். ஏயா என்கிட்ட சொல்லாம ஏன் வெளியில வந்தீங்க? அப்படியே வந்தீங்களே, நேரா போயிட்டு இருக்க வேண்டியதுதானே? ஏன் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு போனீங்க? இந்நேரம் உங்க 2 பேரையும் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்களே. ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால உங்களை விட்டாங்க. தலைவா தலைவா எங்களை ஜெயில போடாம காப்பாத்துங்க தலைவா. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என் காலில் விடுங்க. ஏயா எவ்வளவு ஃபைன் பண்ணீங்க? 2500 ரூபாய் சார். 2500 ரூபாயா? ஆமா சார். கட்ட முடியாதுயா. ஏன் சார்? 2500ல பாதி வேணா கட்டுவோம். மீதியை நீ கட்டுறான் கொய்யா. பரவாயில்ல, பாதியா குறைச்சிட்டாரு. வாங்க. சாரி வரேன் சார். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகே சார். இங்க வாங்கியா. ஊரை பத்தி தெரியாம சுத்திட்டு இருக்கீங்களே. நான் எதுக்கா கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன்? ஏன் போட்டிருக்கேன்? அங்க இங்க பார்க்காம போகணும் தானே. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குதிரைக்கு கண்ணை மறைப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி கண்ணை மறைச்சுக்கணும். அதே மாதிரி அப்படிதான் போகணும். என்னையா இதை வேற லூசா கட்டி வச்சிருக்கேன். இதை கரெக்டா வையா. உன் சொம்ப விட பெரிய சொம்பா இருக்கு. வந்துட்டானோ வந்துட்டேன். இன்னொரு கேஸ் வந்துருச்சு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாரு. இவருக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லி செலவு வைக்க சொல்லணும். ரோட்ல நடந்தா ஃபைன் கேக்குறாங்க, எதையாவது பார்த்தா ஃபைன் கேக்குறாங்க. என்ன பட்டணமா போங்க. நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லடா. 1250 ரூபாய் லாபம். எப்படி? ரயில்வே ஸ்டேஷன், மருதமல்ல, சத்யராஜ் வீடு எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சொல்லலையே. அட போகண்ணே, இப்படி எல்லாம் கை வச்சுட்டே நடக்க முடியாது. நம்ம ஊருக்கே போலாம் வாங்க. இது என்னடா? சோத்து முட்டை. வாடா. என்னண்ணே குழா பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க? இந்த மூட்டையில இருக்கதா காமிச்சேன்னா நீ தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்புறம் உன் முகத்துல தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும். அதான் கூட்டு வந்தேன். இது உள்ள என்ன இருக்குண்ணே? டேய், நம்ம ஊர்ல மெக்கனாஸ் கோல்டு படம் வந்தத பாத்தியா? இப்ப பாரு மெக்கனாஸ் கோல்டு. என்ன தண்ணி தெளிச்சு எழுப்புறீங்களா? டேய், நம்ம எங்கடா இருக்கோம்? நம்ம ஊர்ல இருக்கோம். அப்ப லட்சுமி அந்த ஊர்ல இருக்கா?